2 நாட்கள் பயணமாக இந்தியா வருகை தந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் நரேந்திர மோடி உற்சாகமாக வரவேற்று விருந்தளித்தார். இன்றைய தினம் இந்தியா ரஷ்யா இடையிலான 23வது உச்சி மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் இரு நாட்டு அதிகாரிகளும் அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து பரவலாக விவாதிக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு, வர்த்தகம் என அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இதனை அடுத்து இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையிலும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புதினும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பின்னர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் தோளோடு தோள் நின்று வருகின்றன என கூறினார். புதின் திறமையுடன் செயல்படக்கூடிய தலைவர் என்றும், உக்ரைன் நெருக்கடி தொடங்கியதில் இருந்து நாங்கள் தொடர்ந்து விவாதித்து வருகிறோம் என்றும் கூறினார். ஒரு உண்மையான நண்பராக அவர் எல்லாவற்றையும் அவ்வப்போது எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறார் என கூறியுள்ளார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி, அமைதியில்தான் நாடுகளின் நலன் அடங்கியிருக்கிறது என்றும், இந்தியாவும் ரஷ்யாவும் ஒன்றாக உலகை அமைதி பாதையை நோக்கி வழிநடத்துவோம் என அப்போது அவர் தெரிவித்தார். இதனையடுத்து பேசிய ரஷ்ய அதிபர் புதின், பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா எப்போதும் தன்னுடைய ஆதரவை வழங்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் விநியோகம் செய்ய ரஷ்யா தயாராக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். இந்த உச்சி மாநாட்டில் ரஷ்யாவில் இந்திய நிறுவனங்கள் யூரியா ஆலை அமைப்பது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்திய FSSAI மற்றும் ரஷ்யாவின் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பிற்கு இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மருத்துவ அறிவியல் மற்றும் சுகாதாரத்துறைகளில் ஒத்துழைப்புடன் செயல்படுவது தொடர்பாக புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டுள்ளது. மேலும் கடல் சார்ந்த வர்த்தக போக்குவரத்துகளை மேம்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒத்துழைப்பை 2030ஆம் ஆண்டு வரை நீட்டிப்பது தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக செட்டில்மெண்ட்டுகளை இரு நாட்டு கரன்சிகளிலேயே மேற்கொள்வது என்பன உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக புதின் அறிவித்துள்ளார். ஓராண்டுக்கான இரு நாட்டு வர்த்தக மதிப்பை $100 பில்லியன் உயர்த்துவது என புதின் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்தியாவின் மிகப்பெரிய அணுசக்தியின் நிலையத்தை கூடங்குளத்தில் கட்டமைத்து வருவதை புதின் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையே ரஷ்யர்கள் இந்தியாவிற்கு இலவசமாக 30 நாட்கள் டூரிஸ்ட் விசாவில் வருகை தரலாம் என்ற அறிவிப்பை மோடி வெளியிட்டுள்ளார்.